உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. டேய் குட்டி, என்ன பண்ற? அம்மா வயித்துக்குள்ள இருந்து அப்பா பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்களா? அடி என்னங்க ஆதி, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? குழந்தைக்கு என்ன காதை கேட்க போகுது? அதெல்லாம் இன்று குழந்தைக்கு கேட்கும். ஏங்க 3-4 மாசம் ஆனாதான் குழந்தைக்கு காதெல்லாம் கேட்கும். இப்ப எதுவுமே கேட்காது. நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்று குழந்தை இப்பவே பேச ஆரம்பிச்சிரும். இப்ப கூட பாரு, என்கிட்ட அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான். அம்மாவை நல்லா சாப்பிட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றான். உனக்கு கேட்கல? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. ஆள பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் தான். ஏன் மாமா நீங்க போய் வேலை இருந்தா இருந்தா பாருங்க. இத்தனை வருஷமா தவமா இருந்து இப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்க, அத கொண்டாட விட மாட்டேங்கிற. அதெல்லாம் அப்புறமா கொண்டாடிக்கலாம். போய் வேலையை பாருங்க. சரி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லலாம் தான் இருந்தேன். அப்புறம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். சரி விடு, இன்னும் ஒரு 1.5 மாசம் போகட்டும். அப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஏன் மாமா, அத்தை கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல? சந்தோஷப்படுவாங்க தான், இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மாசம் போன பிறகு சொல்லிக்கலாம். அதத்தான் ஏங்குறேன். அது ஏன் என்னதுக்குலாம் இப்ப என்கிட்ட கேட்காத. ஒரு மாசம் போகட்டும். ஏன் மாமா, ஒருவேளை எப்பவும் போல இந்த முறையும் இல்லாம போயிடும் நினைக்கிறீங்களா? ஏய், என்னடி பேச்சு பேசுற? அறிவு கிட்டவளே, ஒரு பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாத. அப்புறம் ஏன் அத்தை கிட்ட சொல்ல வேணாங்கிறீங்க? நீ குழந்தை பெத்துக்காதனால ஒன்னும் அம்மா உன்னை வெளியே அனுப்பணும்னு நினைக்கல. நம்ம 2 பேரோட கல்யாணம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தலான்னு பாக்குறாங்க. இப்ப நீ அவங்க கிட்ட சொன்னாலும் உன்னை அவங்க நிம்மதியா இருக்க விட போறது இல்ல. என்னத்தையாவது பேசி நிச்சயமா உன் மனசு கஷ்டப்படுத்துவாங்க. அதுக்கு நீ அவங்க கிட்ட இதை சொல்லாம இருக்கிறதே பெட்டர். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா சரிங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நயன்தாரா இல்லனா த்ரிஷா, எப்படி? ஹென்றி பேர் சொன்ன பிறகும் அமைதியாவே நிக்கிற. பேர் எப்படி அட்டகாசமான பேர்ல? உங்களுக்கு பிடிச்ச நடிகை பேர்லாம் என்ற பொண்ணுக்கு வைக்க முடியாது. ஒழுங்கா வேற ஒரு நல்ல பேரை யோசிச்சு சொல்லுங்க. என்ற பொண்ணுக்கு நானே பேர் வைக்கிறேன். உங்க பேரையும் என்ற பேரையும் ஒண்ணு சேர்த்து ஆதிரான்னு வச்சிடலாம். ஆதிரா, ஏய் நேம் நல்லா தாண்டி இருக்கு. நான் யோசிச்சதுல பின்ன எப்படி நல்லா இல்லாம இருக்கும். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு நினைச்சேங்க. மகாவை பத்தி. அவங்க ஆதியாவ கார்த்திக் நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றா. எனக்கும் இதுல என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல திவ்யா. அவன் ஆபீஸ்க்கும் 2-3 நாளா வரவே இல்ல. ஏதோ ஒரு கோவத்துல கத்திருப்பான். திரும்ப சமாதானம் ஆகி அவனே வந்து பேசுவான்னு பார்த்தா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏங்க, கார்த்திக் ரொம்ப நல்லவரு. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? தெரியலையே, அவனுக்கு என்ன இருக்கு பிடிச்சதோ. ஏங்க, இப்போ என்னதான் பண்றதா இருக்கீங்க? மகா அவர் இல்லாம நிச்சயமா இருக்க மாட்டான். நீங்களும் அன்னைக்கு கோவத்துல என்னமோ கத்திட்டீங்க. அந்த நேரத்துல அது சரின்னு தான் பட்டுச்சு. ஆனா மகாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவளால ஒரு விஷயத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வர முடியாது. உங்களுக்கும் அது தெரியும்ல? தெரியும் தான், ஆனா என்ன பண்றது? சரி ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்கு கிளம்பி போய் கார்த்திக் கிட்ட பேசி பார்க்கலாம். இல்ல இல்ல, நீ வர வேண்டாம், நானே போய் பேசிக்கிறேன். நீங்க பேசினா அவர் கேட்பாரா? கேட்பானான்னு தெரியல, பட் பேசி பார்க்கறேன். வேற வழி. ம், என்னங்க சார்? ஆமா, நீங்க தானே இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஆ, ஆமாங்க சார். என்ன வேணும்? ஒண்ணுமில்ல, சும்மாதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா பாக்குறதுக்கு தடதடன்னு அழகாத்தான் இருக்கேன். நான் யாருன்னு தெரியுமில? நான் தான் உன்ற மேனேஜர். எம்டி நேரடியா வேலைக்கு எடுத்துக்கிட்டாருங்கிறதுக்காக என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. அத சொல்லிட்டு போலாம் தான் கூப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பப்போ வந்து என்ற கேபினுக்கு வந்து பார்த்துட்டு போ. அப்பதான் உனக்கும் நல்லது. என்ன புரிஞ்சுதா? இந்த ஆபீஸ்ல நான் பல வருஷமா வேலை பார்க்கறேன். நான் பேசுறதுதான் அந்த எம்டி நம்புவான். அதனால என்கிட்ட என்னைக்கும் பகச்சுக்காத, பார்த்து இருந்துக்கோ. சரியா? என்ன திருதுன்னு முடிச்சுட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க சார். சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். இந்த ஆபீஸ்ல என்னதான் எம்டி பெரிய ஆளா இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான். அதனால என்ன அப்பப்ப வந்து கவனிச்சுட்டு போ. என்ன? ம், சரிங்க சார், கவனிச்சிடலாம். டேய், உன் மனசுல நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? வீணா அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப டாட்டா கட்டிட்டு போக பாக்குறியா? நானும் சரி, நீ ஏன் மனசு மாதிரி வந்து பேசுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாவண்டா அவ, சின்ன பொண்ணு. ஒன்ற பின்னாடி ஆசையா தெரிஞ்சுட்டு இப்ப அழுதுகிட்டு நிக்கிறா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எங்களுக்கு புரியல. என்னதான் எங்க முன்னாடி அவ நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அவ மனசு எனக்கு தெரியும். அவளை குழந்தையில இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
உனக்கு வேணான்னா முன்னாடியே வேணான்னு சொல்லி போட்டு அப்படியே முடிச்சு விட்டுருக்க வேண்டியதானே. அதை விட்டு போட்டு இத்தனை நாள் அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வேணான்னு சொன்னா அவ என்னடா பண்ணுவா? ஒழுங்கு மரியாதையே கேக்குறேன், அவளுக்கு எதுக்காக அவாய்ட் பண்றேன்னு சொல்லு. இங்க பாரு, இதுக்கான பதில் எல்லாத்தையும் அன்னைக்கே நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வழியை விட, எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. அப்படிலாம் வழி விட முடியாது. நீ பதில் சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர முடியாது. நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, சும்மா மேல மேல வெந்து விழுந்தா நானும் என்னதான் பண்ணுவேன். அதான் அன்னைக்கு கோபத்துல கத்துனேன். அது மட்டும் இல்ல, அவளெல்லாம் என்னால கல்யாணம் படிக்க முடியாது. இப்ப பாரு, சின்ன குழந்தை மாதிரி அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சுக்கிட்டு. எனக்குலாம் அது செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா அதை முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. அதான் எத்தனையோ முறை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அவதான் என்ற பேச்ச மதிக்கவே இல்ல. ஓ, செட் ஆகாதா? துரைக்கு அது இப்பதான் தெரிஞ்சுதா? ஏண்டா, உன்ற மனசுல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. ஆனா அதுக்கு காரணம் தான் என்னன்னு தெரியல. அது மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. நிச்சயமா சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இங்க பாராதி, நீ எத்தனை முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் என்ற பதில் ஒண்ணுதான். என்ற மனசுல அவ இல்ல. நீ என்ற நண்பன், அந்த உரிமையில நீ எனக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணலாம், எப்ப வேணாலும் பேசலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேன் கேட்டுக்கோ, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் நண்பங்கிறதுக்காக என்னால பலியாடாக முடியாது. என்ன விட்டுரு. என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன். நான் என்ன விவரம் தெரியாத பைத்தியத்தை அவன் தலையில கட்ட பாக்குறேன். மகா ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன, சின்ன பொண்ணுங்கிறனால கொஞ்சம் செல்லம் அதிகம். அதனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பா. மத்தபடி அவகிட்ட எந்த குறையும் கிடையாது. அவளை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறேன். சத்தியமா சொல்றேன் கார்த்திக், நீ இப்படி நடந்து பண்ண நான் எதிர்பார்க்கல. பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? வழிய விடு, எனக்கு டைம் ஆச்சு. அத்தா, மகா, நீங்க என்ன பண்ற? சும்மாதான் அத்தா. வெளியூர் போறாருல, அதான் வழி அனுப்பி வச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க என்னத்தான் பண்றீங்க? எனக்காக நீங்க பேச வந்திருக்கீங்க தானே? பேசி இனி எதுவும் ஆக போறதில்ல. அவர் மனசை மாத்திக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. என்ன காரணம் ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எனக்கு அவர் வேணாம் அத்தா. எனக்காக நீங்க அவர்கிட்ட வந்து இப்படி நின்னு பேச வேணாம். வாங்க போலாம். மகா, நீ சின்ன பொண்ணுடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த அறிவு கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறானா நீ ஏன் இப்படி பேசுற? நான் பாத்துக்கிற விடு. இல்ல அத்தா, விடுங்க, அவர் போகட்டும். அவருக்கு அதுதான் விருப்பம்னா அவர் விருப்பப்படியே இருக்கட்டும். தேவையில்லாம நீங்க அவர் வழியில குறுக்கிட வேண்டாம். ப்ளீஸ் அத்தா, வாங்க போலாம். அவர் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். அவர் சந்தோஷமா இருக்கணும் அத்தா. எங்க இருந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்கணும். அவர் போகட்டும் அத்தா, விடுங்க. டேய் நெல்லு, நான் இங்கு வரமுன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. என்ன அர்ஜுன் இது? மகா இப்படி அழுகிறா? அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டே இருக்காரு. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. கார்த்திக் இப்படி பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீயும் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்க. ஆனா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டா தானே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இது அவங்க பிரச்சனை, அதுல தலையிட வேண்டாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் திடீர்னு இப்படி பெங்களூர் கிளம்புவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவ அழுகிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ மகா!